Hey singles, welcome to drama series Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 25. லாஸ்ட் எபிசோட்ல சுமியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒய்ஃபாவே நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு யான் சொல்லியிருப்பான். இதனால அடுத்த நாளே கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கானா. அப்ப வெட்டிங் ட்ரெஸ்ஸும் வந்துருச்சுன்னு காமிக்கிறாங்க. சுமி வேற உள்ள வரா, நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு பாக்குறியா அப்படின்னு கேக்குறதுக்கு சுமியும் இதெல்லாத்தையும் நம்ம ரெண்டாவது கூட பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளானுக்குள்ள போகலான்னு அங்களுக்கு ஐயோ இவ நான் சும்மா விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே சுமி வந்துட்டு அவளோட டோக்கனை எடுத்து காமிச்சு என்கிட்ட 50,000 படை வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்றாங்களா. யானு நீயே எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை வச்சு உன்னோட படை வீரர்கள் எனக்கு கொடுக்குற அப்படின்னா நான் உடனே ஆட்டத்துக்குள்ள இறங்கிட வேண்டியதான், வா ஹீரோ போய் ஒரு வழி பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல எல்லாருமே அங்க இங்கன்னு பரபரப்பா சுத்திட்டு இருக்காங்க. பாட்டி வேற ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் எதுக்காக பாட்டி என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு அசிஸ்டனும் மறந்துட்டீங்களா, வருஷம் 1 ஆச்சு, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் முடிஞ்சே போச்சு, உங்களோட தாத்தா இறந்து போனதுக்காக நீங்க நிறைய பிரேஸ் பண்ணணும்ல, அந்த டைமிங்கும் முடிஞ்சு போச்சு, அதனாலதான் பாட்டி உங்களுக்காக புதுசா கலர் கலரா ட்ரெஸ் செய்யறதுக்காக அளவெடுக்க கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. இப்ப அளவெடுத்துட்டு இருக்கும் போது பாட்டி சொல்றாங்க அவளுக்கு ஏத்த மாதிரி அழகான கலர்ஸ்ல போடணும் சரியானு. ஹீரோவோட அம்மாவும் ட்ரெஸ் அளவெடுக்கும் போதே கொஞ்சம் லூசா தாய்ங்க, ஏன்னா அவ கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாதுல, அதனால என்னோட பையனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயினும் ஐயோ விட்டுருங்கடா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வராங்களா, அவங்க அம்மாவும் கரெக்டான டைம்ல தாண்டா வந்திருக்க, நாங்க ஹீரோயினுக்காக ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுத்துருங்கன்னு. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாத்தையும் ரெண்டாவது பாத்துக்கலாம், நான் ஹீரோயினை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. பாட்டியும் ஏண்டி அவங்க 2 பேரையும் இப்பவே டார்ச்சர் பண்றேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவோட அம்மாவும் நான் என்ன கேட்க கூடாததையா கேட்டுட்டேன், என்னோட ஆசையை தானே கேட்டேன்னு சொல்றதுக்கு பாட்டியும் நீ திருந்தவே மாட்ட அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே உன்னோட தாத்தா இறந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நம்ம உன்னோட தாத்தாவை பத்தி பேசினதே கிடையாது, சோ நான் இதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். ஹீரோயினோட தாத்தாவுக்கு மெமோரியல் பண்றதுக்கு ஹீரோ அவங்களோட வீட்டுக்குள்ளாடியே ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என் தாத்தாவை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா, உன்னை வேண்டாம் வெறுப்பாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்கிட்ட தாத்தாவை பத்தி பேசினேன் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும், ஏன்னா எங்களோட தாத்தா அவங்கள ஏமாத்திட்டாங்க, இதனால என்னோட தாத்தாவை பத்தி உங்ககிட்ட பேச முடியாம இருந்தேன், ஆனா நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ இனி எதை வேணாலும் என்கிட்ட பேசலான்னு ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபியூனரலுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க தாத்தாவுக்கு தேவையான எல்லா 1 வருஷம் சடங்கையுமே பண்ணி முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியாவது. அதுக்கப்புறமா என்ன ஹீரோயினை காலங்காத்தாலேயே அழகான புது கலர் ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த பக்கம் ஆபீஸ்ல ஒரே குஜாலா போயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு நான் ஹீரோயினை பார்க்க போலாமே, வேற புதுசா ட்ரெஸ் பண்ணிருப்பாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறானா, ஹீரோவுக்கு முடியல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயினோட ரூம்ல ஹீரோயின் அழகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே நர்வஸா இருக்கு. ஹீரோ போயிட்டு கதவை அடைச்சிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒன்னா வாழ போறாங்க அப்படின்றதுக்கு அடையாளமா ட்ரிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணி இருக்கணும். சோ அதுக்கான எல்லா ரிச்சுவல்ஸையும் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நீ பயப்படுறியான்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் இல்லன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நானும் பயப்படலன்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துட்டு எங்க வந்திருந்து நீ காமெடி பண்ணிட்டு இருக்கடான்னு. ஹீரோயின் சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணும்போது வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு நீ என்னோட தாத்தாவோட மெமோரியலை பண்றதுக்கு அலோவ் பண்ணல, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நானும் உன்னை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது ஒரு திமிரு பிடிச்சவ பஜாரி அப்படித்தான் நினைச்சேன்னு. ஹீரோயினும் இப்போ அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் உன் மேல எனக்கு அளவு கடந்த பாசம் வந்துருச்சு, உன்னை இந்த 1 வருஷத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சுவலி இந்த 1 வருஷம் நிறைய விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்திருக்குல்ல, நான் எப்பவுமே உன்னை கைவிடவே மாட்டேன், எனக்கு உன் மேல இருக்கக்கூடிய லவ் என்னைக்குமே எந்த காரணத்துக்காகவும் குறையாது, நீ என்ன நம்புறியான்னு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா என்ன 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோவும் உஷ்ன்னு வைக்கிறாங்க. நீ உஷ்ன்னு வைக்கிறது எல்லாமே எனக்கு கேட்கதான் செய்யுது, ஒழுங்கு மரியாதையா கதவை திறன்னு. ஹீரோவும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க லியாங்கும் யான் சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக யான் வந்துட்டு இருக்கான்னு. அடுத்த செகண்டே ஹீரோ அடிச்சு பரண்டு வெளியில போயிட்டாங்க. போர்க்காலத்துக்குள்ள ட்ரெஸ் போட்டுட்டாங்க. யான் அவன் கூட 2 லட்சம் படை வீரர்களை கூட்டிட்டு யான்சு ஸ்டேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய லிச்சி சிட்டி இனி ஒண்ணு வந்துட்டு பானி சிட்டி, இந்த 2யுமே அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அவனோட படை வீரர்கள் 2ஆ பிரிஞ்சு அட்டாக் பண்ண போறாங்கன்னு. ஹீரோவுக்கு பானி சிட்டிக்குள்ள வரதுக்கு முன்னாடி தான் நம்ம கேங்ஸோ சிட்டின்னு ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்கோம்ல, சோ அங்க நம்மளோட படை வீரர்களை அனுப்பி பாதி பேரை நம்ம போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா லிச்சி சிட்டி இருக்குல்ல, அதுக்கு போற வழியில கூட நம்ம படை வீரர்கள் ஜாஸ்தி பேரை அனுப்பி அங்க இருக்கவங்களையும் போட்டு தள்ளிடலாம். சோ நம்ம எப்படியாவது வின் பண்ணிடலாம். அவன் ஒன்னும் ஒரே நாளையில பானி சிட்டிக்குள்ளாடி வந்துட மாட்டான்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு படைவீரன் ஓடி வந்து சொல்றான், ஹீரோ ஹீரோ கேங்ஸு சிட்டிய யான் புடிச்சிட்டானு. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அது எப்படி அரை நாளுக்குள்ளாடியே அவன் கேங்ஸு சிட்டிக்குள்ளாடி வந்து கேங்ஸு சிட்டிய அவனோட கைக்குள்ள போட்டிருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட தயோ வந்து கேங்ஸு சிட்டிய யான் பிடிச்சிட்டானா அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அது எப்படி அவனோட பாதி நாளைக்குள்ளாடி கேங்ஸு சிட்டிய பிடிக்க முடியும்னு. தயோவும் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா, நீங்க பைசி கிட்ட சொல்லி ஒரு டனலை உருவாக்க சொன்னீங்களே, அந்த சீக்ரெட்டான வழி அப்படின்றாங்க. ஹீரோயினும் அதை அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் உடனே ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும்னு. ஹீரோவும் ஒன்னும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டயோ நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும், நீ போன்னு சொல்றாங்க. டயோவும் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னமோ பேசணும்னு சொன்னியே, பேச பார்க்கலாம் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் ஆக்சுவலி நம்ம 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல ஃபர்ஸ்ட், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ பானி சிட்டியை உன்னோட கைக்குள்ள எடுத்துட்ட. அதுக்கப்புறமா நாங்க யான்சு சிட்டிக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு, அதனால போயா சிட்டியை என்னோட அக்கா கிட்ட சொல்லி நான் எடுக்க சொன்னேன். அந்த டைம்ல நீ என்ன பண்ண, கேங்ஸு சிட்டியை போயிட்டு எடுத்துட்ட. சோ நீ ஏதாச்சும் அட்டாக் பண்ண அப்படின்னா எங்களுக்கு திரும்ப அட்டாக் பண்ணணும்ல, அதுக்காக தான் டனல் தோன்ற மாதிரியே நான் பைசி கிட்ட சொல்லி ஒரு வழியை உருவாக்க சொல்லியிருந்தேன்னு. ஹீரோவும் அப்படின்னா நீ பின்னாடி முதுகுல குத்துனியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இது பேரு முதுகுல குத்துறது கிடையாது, இது தற்காப்பு அப்படின்றாங்க. ஹீரோவும் எதுகிட்ட இருந்து தற்காப்பு, ஏமேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு. ஹீரோயினும் அதெல்லாம் முன்னாடி நடந்தது, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு. ஹீரோவும் சரி நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்குள்ளேயும் நிறைய சண்டை இருந்துச்சு, அந்த டைம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே சொல்லிக்காம இருந்தோம், கொஞ்சம் ஆப்போசிட்டா வேலைகள்லாம் நல்லா செஞ்சோம். ஆனா அதுக்கப்புறமா தான் நான் உன்கிட்ட நல்லா பேசிட்டேனே, உனக்கு சாதகமான எல்லா விஷயங்களையும் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப ஏன் என்கிட்ட வந்து நீ சொல்லலன்னு. ஹீரோயினும் எனக்கு ஆக்சுவலி அது மறந்தே போயிடுச்சு, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைச்சேன்னு. ஹீரோவும் அவசியம் இல்லைன்னு நினைச்சியா, உனக்காக நான் உன்னோட தாத்தாவுக்கு ஃபியூனரல் பண்ண என்னோட வீட்டுல யாரோட அனுமதி இல்லாம ரெடி பண்ணிருக்கேன், உன்னோட அக்காவுக்கு மெடிசன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீ சொன்னதுக்காக அவங்களுக்கு நான் நிறைய பொருட்களை அனுப்பி வச்சிருக்கேன். போயா சிட்டிய பைசி எடுத்தா கூட நான் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன், உனக்காக எவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா கூட உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல வரியான்னு கேட்க. ஹீரோயினும் நீ இவ்வளவு பேசுறல, ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கும் எனக்கும் செட் ஆகல அப்படின்னா நீ என்ன பண்ணிருப்ப, என்ன அப்படியே துரத்தி விட்டுட்டு யான்சு சிட்டி மொத்தத்தையுமே அழிச்சிருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னா இந்த எண்ணத்தோட தான் நீ என் கூட இருந்துட்டே இருக்கியா, யான்சு சிட்டியை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சியான்னு. ஹீரோயினும் இல்லன்னு சொல்லு பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீ அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இன்னி ஒரு வார்த்தை நீ பேசுனன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா என்னோட படை வீரர்கள் எல்லாரையுமே யான்சு சிட்டிக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய நாட்டு எல்லாத்தையுமே நான் கைப்பற்றி யான் வரான்ல அவனை துரத்தி விட வேண்டியதா இருக்கும். சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்றத உன்னோட வார்த்தைகள் தான் முடிவு பண்ணும் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால அமைதியாகி நான் கோவத்துல பேசிட்டு என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, இந்த தடவை என்னோட தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. ஹீரோவும் என்னால உன் கூட பேசி என்னோட எனர்ஜியை இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அங்க யான் 2ஆ பிரிஞ்சு பானி சிட்டியை யான்சு சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான், அதனால நாங்க போயாகணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்றாங்களா. ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, பாட்டிக்கு என்னோட அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வர போறது கிடையாது, லியாங்குக்கும் கொஞ்சம் படை வீரர்களுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், அதனால உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க மகாராணி அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டியும் என்ன விஷயம் கேக்குறாங்களா. ஹீரோவும் யானோட படை வீரர்கள் 2ஆ பிரிஞ்சு யான்சு சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக லிச்சி சிட்டியை பிடிக்க போயிருக்காங்க, இனி ஒரு சைட்ல பானி சிட்டியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்மளோட படை வீரர்கள் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஏன்னா அணை கட்டுறதுக்காக நான் பாதி பேரை அனுப்பி வச்சுட்டேன், இப்போ நம்ம கிட்ட கம்மியான படை வீரர்கள் தான் இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. பாட்டியும் நீ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்க, அதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு, அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்றேன்னு. ஹீரோவும் ஆக்சுவலி பானி சிட்டி அப்படின்றது அங்க இருந்து தான் நம்ம அணை கட்டி எல்லாருக்குமே தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அதனால அது ரொம்பவே முக்கியமான இடம், அங்க நானே போயிட்டு சண்டை போட்டு அந்த இடத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பிறந்த வீடு யான்சு சிட்டி, அதே என்னால அப்படியே விட்டுற முடியாது, லிச்சி சிட்டியை நான் யானை அட்டாக் பண்ண விடாம தடுத்தே ஆகணும், அப்படின்னா தான் யான்சு சிட்டிக்குள்ளாடி எந்த ஒரு அட்டாக்குமே நடக்காம இருக்கும். சோ நான் இப்ப என்ன பண்றது பாட்டி, இத்தனை வருஷங்களா நம்ம யான்சு சிட்டி மேல இருக்கவங்க ஹீரோயின் மேல எல்லாம் ரொம்ப கோவமா இருந்திருக்கும், இப்ப அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்மளோட படை வீரர்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பலாமான்னு கேட்க. பாட்டியும் ஏன் அனுப்ப கூடாது, உனக்கு நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், என்னோட மனசையும் நான் ஆல்ரெடி தேத்திட்டேன், அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. ஹீரோயினோட ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு சமம், நம்ம 2 பேருக்கு இடையிலையும் ஆல்ரெடி ஒரு நல்ல சமரசம் வந்தாச்சு, இதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு சரிப்பா
பாட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ போருக்கு கிளம்புறாங்கல்ல, அதனால அவங்களுக்காக கையாலேயே ஷூ தச்சிட்டு இருக்காங்க. சயோ போயிட்டு உனக்கு ஒரு மாதிரி இருக்குதான்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் இந்த தடவை தப்பு ஏமால, அதனால நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவன் மட்டும் யான்சு சிட்டியை காப்பாத்துறதுக்காக ஆள் அனுப்பாம இருந்தான் அப்படின்னா அவனை நான் குறைய சொல்ல மாட்டேன், அவன் சரியான வேலை தான் செஞ்சிருக்கான்னு இப்ப அசிஸ்டன்ட் சொல்ல வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் நம்மளோட யான்சு சிட்டியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ படை வீரர்களை அனுப்ப போறானான்னு ஹீரோயினுக்கு சமஷாக்கு நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்களா. அசிஸ்டன்ஸோ எங்களோட காதால கேட்டோம் ஹீரோ நம்மளோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் அழுக வருது. நம்ம ஹீரோவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், நான் அவனை நம்பவே இல்லை, ஆனா அவன் என்ன எப்பவுமே நம்பிதான் இருந்திருக்கான், என்னைக்குமே என்ன கைவிடல அப்படின்னு இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி அந்த ஷூ எல்லாத்தையுமே தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லியான் படை வீரர்களை கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினோட ரூம் குள்ளாடி எல்லாம் யாருமே போக கூடாது, படை வீரர்கள் எல்லாத்தையுமே சுத்தி நிறுத்துங்க, நீங்க எல்லாரும் ஒழுங்கா பாதுகாக்கணும்னு அந்த படை வீரர்களும் போனதுக்கு அப்புறமா சயோ வராங்க. என்னடா படை வீரர்கள் எல்லாருக்குமே நீ ஆர்டர்ஸ் கொடுத்துட்டியான்னு. லியானும் ஆமா நீயும் பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றதுக்கு சரி அதை ஷீல்ட கொடுன்னு சொல்றாங்க. ஷீல்ட தொடக்கிற மாதிரி தொடச்சிட்டு கொடுக்குறாங்களா. நீ எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியான்னு கேக்குறதுக்கு சயோவும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஷீல்ட பார்த்தா அதுல மந்திர வார்த்தைகள் இருக்கும். லியாங் எந்த ஒரு அடியுமே படாம திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக மந்திர வார்த்தைகளை சயோ எழுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நீ வரும்போது எந்த ஒரு காயமே இல்லாம வரணும்னு லியாங்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்களா. பின்னாடி இருந்து எல்லா தளபதிகளுமே நாங்களும் அவனை கூட்டிட்டு வருவோம், இப்ப நாங்க கிளம்புறோம், என்ன நீங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஷூவை தச்சு முடிச்சுட்டு ஹீரோக்காக அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ டான் கூட வராங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் அந்த ஷூஸை காமிச்சு நீ போகக்கூடிய ரோடு வந்துட்டு கல்லு முள்ளு அப்படின்னு நிறைய இருக்கும், அந்த இடத்துல போடுறதுக்கான ஷூஸை நான் உனக்காக தச்சு கொடுத்துருக்கேன் எடுத்துட்டு போனேன். ஆனா ஹீரோ அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. உடனே டான் அதை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க நான் யான்சு சிட்டில இருக்கவங்கள எச்சரிக்கை பண்றதுக்காகவும் படை வீரர்களை அனுப்பி வச்சிருக்கேன், உனக்கு இப்ப சந்தோஷம் தானேன்னு கேட்க ஹீரோயினும் இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீ என்ன மன்னிச்சிடலாம் நான் கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுப்பியா, நான் போயா சிட்டிக்கு போயிட்டு அங்க இருந்து நிறைய படை வீரர்களை உனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்ப வைக்கிறேன், கண்டிப்பா பைசி கிட்ட கேட்டா பைசி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றாங்க. ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போறாங்க. ஹீரோக்கு தெரியுது ஹீரோயின் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றான்னு, ஆனா எதுவுமே பேசிக்கல. இப்போ போருக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ எல்லாருக்குமே அசைன் பண்றாங்க. ஜயோ கிட்ட நீ ஊருக்குள்ளே இருந்து அரண்மனையை பாதுகாக்கணும், அதுக்காக உனக்கு 30,000 படை வீரர்களை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டியோக்யோ நீங்க ரெண்டு பேருமே என் கூட பானி சிட்டிக்கு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லியாங் கிட்ட நீ ஒரு 30,000 படை வீரர்களை எடுத்துட்டு லிச்சி சிட்டிக்கு போ, யான்சு சிட்டிக்குள்ளாடி யாருமே என்டர் ஆகாம நீ தான் பாக்கணும்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேலையை அசைன் பண்ணணுமோ அதை அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டி வராங்க. இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு பிரேயர் பண்றாங்க. ஹீரோவும் கண்டிப்பா நாங்க ஜெயிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா. அட்வைசரும் நீ ஹீரோயின் கிட்ட ஒண்ணுமே பேசலையான்னு. ஹீரோவும் தேவையில்லை அப்படின்னு குதிரை வண்டியில ஏறுறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கையில முரசு முழங்குவாங்கல்ல அந்த கம்பை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினை பாக்குறாங்க, இருந்தாலும் கண்டுக்காமலே போயாச்சு. இப்ப இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் பாட்டி கிட்ட வந்துட்டு நான் போயா சிட்டிக்கு போகணும், அங்க இருந்து ஹீரோக்கு தேவையான படை வீரர்களை நான் அனுப்பி விடணும்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு. ஹீரோட அம்மாவும் இல்ல இல்ல வேண்டாம், ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டான், நீ யாரும் இல்லாம போய் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க பாட்டியும் உன்னால இதை பண்ண முடியுமா, நீ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. பாட்டியும் சரி ஓகே ஜயோ 10,000 படை வீரர்களை கூட்டிட்டு நீ ஹீரோயின் கூட போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், என் கூட நீங்க படை வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா பாட்டி பெர்மிஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம தனியா தான் போக வேண்டியது இருக்கும்னு. ஆனா பாட்டியோ ஹீரோயினுக்கு 10,000 படை வீரர்களை கூட அனுப்பி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா சயோ கிட்ட நீ யான்சு சிட்டிக்கு போ, அங்க ஜி கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லி அங்க இருந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு படை வீரர்களை அனுப்பி வைக்க சொல்லுன்னு. சயோவும் ஓகே அப்படின்னு யான்சு சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் சான் பேங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானா, கத்திய வச்சு நல்லா சண்டை பயிற்சி பண்ணிட்டு இருக்கானா. அப்ப வெய் போறாங்க. ஹீரோ போருக்கு போயிருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் என்னோட படை வீரர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு போனேன்னு. உடனே சான் பேங் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீயே இங்க சும்மா தான் வந்து இருக்க, நீ கேட்ட உடனே படை வீரர்களை நான் அனுப்பி வச்சிருவேனா, ஒழுங்கு மரியாதையா வாய் முறிட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இங்க இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாத்தையும் நல்லா அனுபவி, அதுக்கு மேல நீ வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு இடத்துல போய் நல்லா குடிச்சிட்டு இருக்கானா. அப்போ தளபதிகள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சான் பேங்குக்கு இப்படி ஒரு கோல பையன் பிறந்திருக்கானே, ஐயோ இவனெல்லாம் எதுக்கு பையன் வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஹீரோட வீட்டுல இவன் வளரும் போது இவனுக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுக்காம சும்மா டம்மியால வச்சிட்டு இருந்தாங்க. சும்மா குடியும் கூத்துமா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பானா இருக்கும். இவனுக்கு கீழெல்லாம் இவனை நம்பி யாரு படை வீரர்களை அனுப்புவாங்க, இவனுக்கு சண்டை போட தெரியுமா, கத்தி பிடிக்க தெரியுமா அப்படின்னு பயங்கரமா கிண்டலும் கேலியும் வெய்காதுக்கு விழுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப வெய்க்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒத்தையா வரீங்களா இல்லன்னா மொத்தமா வரீங்களா, என்னோட திறமை என்னன்றது நான் காட்டுறேன்னு தளபதிகள் எல்லாருமே
சிரிச்சுட்டு ஒன்னு அடிக்கிறதுக்கு நாங்க மட்டும் போதும் அப்படின்னு சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிட்டு ஒருத்தரா போறாங்க. ஆனா வெய் செம்மையா சண்டை போடுறாங்க. தளபதிகள் எல்லாரையுமே தூக்கி பந்தாடிடுறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெய்யோட நல்ல மனசு காட்டுற மாதிரி ஒரு தளபதி மேல ஒரு சிலை விழுற மாதிரி போயிடும். அந்த சிலை மட்டும் விழுந்துனா அந்த தளபதி சட்னி ஆயிருவாங்க. ஆனா அத கூட வெய் தாங்கி பிடிக்கிறாங்களா. உடனே எல்லா தளபதிகளும் போயிட்டு வெய்க்கு ஹெல்ப் பண்றாங்க. தளபதிகள் எல்லாருமே பண்ணன தப்ப உணர்ந்து வெய்க்கு வணக்கம் வச்சு நீங்க என்ன சொன்னாலுமே நாங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கோம்னு அப்ப சான்பேங் உள்ள போயிடுறாங்க. சபாஷ் கண்ணா, நீ யாரு அப்படின்றத எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வெய்யும் ப்ரூவ் பண்ணிட்டேல. அப்ப ஹீரோவுக்கு படை வீரர்கள் அனுப்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா சான்பேங்கும் என்னால முடியாது, நீ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை நான் சொல்றத உன்னால கேட்க முடியல, நான் சொல்றத நீ பண்ண மாட்டே அப்படின்னா போ, பார்டரை போயிட்டு பாதுகாக்கிறதுக்கு நீ போனு. சோ அடுத்த நாளே வெய் பார்டரை பாதுகாக்கிறதுக்காக தளபதிகள் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க அந்த இடம் ரொம்பவே மோசமானது, அங்க போக நான் நிறைய பேர் சர்வே பண்ணதே கிடையாதுன்னு. சான்பேங்கும் எனக்கு தெரியும், ஆனா இவன் சர்வே பண்ணுவான், இவன் இப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னா இவனை நான் இப்படிதான் கட்டி போட்டு ஆகணும் அப்படின்னு வெய்ய கட்டி போட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜ் முன்னாடி நிக்கிறாங்க. கியூ சொல்றாங்க இந்த பிரிட்ஜ மட்டும் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா பானி சிட்டிக்குள்ளாடி போயிடுவோம். நம்ம கிட்ட இப்போ 30,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. பானி சிட்டிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு 30,000 படை வீரர்கள் நம்ம கூட சேர்ந்துருவாங்க. ஆனா யான் 1,00,000 படை வீரர்களை கூட்டிட்டு வந்திருக்கான். சோ நம்ம எப்படிதான் சண்டை போட்டாலுமே அவங்க நம்மள விட எண்ணிக்கையில ஜாஸ்தியா தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்றதுன்னு அப்போ ஜயோ சொல்றான், ஹீரோயின் தான் சொன்னாங்கல்ல போயா சிட்டில இருந்து நமக்கு தேவையான படை வீரர்களை அனுப்பி விடுறேன்னு, அதனால அவங்கள நம்புவோன்னு. ஹீரோவும் எதுவா இருந்தாலும் சரிதான் பாத்துக்கலாம் அப்படின்னு உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் யான் கிட்ட ஒரு படை வீரன் வந்து ஹீரோ 30,000 படை வீரர்களை கூட்டிட்டு பானி சிட்டிக்கு வந்துட்டு இருக்கான். நாளைக்கு அவன் படை வீரர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துருவான். யானும் சரி ஓகே அவன் 30,000 படை வீரர்களை தானே கூட்டிட்டு வரான் பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அப்ப அங்கிள் சொல்றாங்க அவன் 30,000 படை வீரர்களை மட்டும் கூட்டிட்டு வரான் அப்படின்னா வேற எந்த பிளானும் இல்லாம கண்டிப்பா வரமாட்டான்னு. யான் சொல்றாங்க ஹீரோயின் எவ்வளவு புத்திசாலியான ஆளு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஹீரோயினோட வேலையும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆகணும், நம்மளோட பிளான் ஸ்ட்ராங் ஆயிருக்கணும்னு. அங்கிள் சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம 20,000 படை வீரர்களை இழந்துட்டோன்னு. யாரும் கவலைப்படாதீங்க, 20,000 படை வீரர்கள் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா ஹீரோவை அப்படியே துவம்சம் பண்ணிடலான்னு அங்கிளும் ஓகே சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயாக்க போயாச்சு. டேஷியாவும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை வரவேற்கிறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க நீ ஹெல்தியா தானே இருக்க, உன்னோட பாப்பாவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நலமெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்களா. டேஷியோ நீ வரேன்னு சொல்லியிருந்த அப்படின்னா நான் தான் ஆட்கள் அனுப்பி விட்டுருப்பேலான்னு. ஹீரோயினும் நான் அவசரமா வர வேண்டியதாயிடுச்சு, பைசி எங்கன்னு கேக்குறதுக்கு அவன் ஊரை விட்டு வெளியில போயிருக்கான், வர்றதுக்கு 5 நாள் ஆகும்னு. ஹீரோயினுக்கும் 5 நாள் ஆகுமா, ஆனா அவசரமா எனக்கு படை வீரர்கள் தேவைப்படுறாங்களேன்னு. டேஷியோ படை வீரர்களா எதுக்குன்னு கேட்டோடனே ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு ஒரு 20,000 படை வீரர்கள் தேவை, பைசி கிட்ட 20,000 படை வீரர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், சோ அதை மட்டும் அனுப்பி வச்சாங்கன்னு வச்சுக்கோயே என்கிட்ட ஒரு 10,000 படை வீரர்கள் இருக்காங்க, மொத்தம் 30,000 ஆயிரும், ஹீரோவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. ஆனா டேஷியோ சொல்றாங்க நீ என்னோட தங்கச்சி தான், நீ என்னோட கசின் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியாதுன்னு. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னு. டேஷியோவும் நான் உன்னோட கசின், சோ நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டன்னு வச்சுக்கோயே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா பைசியை என்னால அனுப்பவே முடியாது, அவன் ஒரு முட்டாள் தெரியுமா, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எனக்காக பழம் பறிக்கிறதுக்காக ஜயத்தாயோட பார்டர் பக்கத்துல போய் அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடந்தான் தெரியுமா, அவன் எனக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான், அந்த மாதிரி ஒரு ஆளோட உயிரை நான் பணயமா வைக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டேன், நீ எப்படின்னு எனக்கு தெரியாது ஹீரோயின், உன்னோட ஹஸ்பண்ட் நீ எப்படிதான் போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு, ஆனா என்னால என்னோட ஹஸ்பண்ட போர்க்களத்துக்கெல்லாம் அனுப்பி வைக்க முடியாதுன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா நான் செத்துப்போ அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா, நான் சந்தோஷமா அனுப்பி வச்சேன் நீ நினைக்கிறியான்னு. டேஷியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹீரோயின், நான் நார்மலான பொண்ணுங்க மாதிரி எல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் நான் ஒரு பயந்தாங்கொள்ளி அப்படின்னு, அப்படி நான் பயந்தாங்கொள்ளியாவே இருந்திருக்கேன், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, எனக்கு நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணிருக்க, அதுக்காக ஏன் உயிரை கேளு நான் தரதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா பைசிக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன், அவனை போர்க்களத்துல என்னால விடவே முடியாது, அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அவனை நான் எங்கேயுமே அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நீ தாத்தாவை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, தாத்தா கிணல் கட்டுறதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்காங்க, அவங்க மட்டும் பானி சிட்டியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா தாத்தாவோட ஆசை கூட இல்லாம போயிடும்னு. டேஷியாவும் நீ என்ன செல்ஃபிஷ்னு நினைச்சா கூட பரவாயில்ல, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோயின் ஏங்கி அழுறாங்க, டேஷியாவும் ஏங்கி அழுறாங்க. ஹீரோயினுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹீரோயின் கேக்குறாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவங்கள அப்படியே விட்டாங்க, இப்ப நான் மட்டும் படை வீரர்களை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோயே தாத்தா பண்ண அதே விஷயத்தை தான் நானும் பண்ண மாதிரி ஆயிடும்ன்றாங்க. டேஷியோ மனசு இறங்கவே இல்ல, அழுறாங்களே தவிர ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிக்கவே இல்ல. அப்ப
பைசி உள்ள வந்துட்டாங்க. ஹீரோயின் நீங்க எப்ப இங்க வந்தீங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அடிச்சு அழுகையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினும் பைசி நீங்க எப்படி இருக்கீங்க, நான் போற வழியில என்னோட அக்காவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி நான் இங்க தங்குறதுக்காக வரல, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கோம்ல, அதனாலதான் அழுக வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பைசியும் நீங்க வேணா 2 நாள் அப்படின்றாங்களா. டேஷியோவும் இல்ல அவ போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால பைசி எதுவுமே பேசல. ஏன்னா பைசி தான் டேஷியோ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால ஹீரோயினை போக விட்டுடுறாங்க. ஆனா இந்த பக்கம் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட ஹெல்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போர்க்களத்துல என்னதான் இறங்கி சண்டை போட்டாலும் யான் சொன்ன மாதிரி 20,000 படை வீரர்கள் வேற ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் ஹீரோயினால தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா ஹீரோட சண்டைக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். கண்டிப்பா ஹீரோ தோத்து போயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாருமே போயாவை தான் நம்பி இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியல. வெளியில போய் நின்னுட்டு ஏங்க அழுறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ஸும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு தெரியல, எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், ஹீரோவை என்னால அப்படியே விட்டுற முடியாது, என்ன பண்றது, நம்ம கிட்ட 10,000 படை வீரர்கள் தான் இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஏங்க அழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அண்ணா மாதிரி கெட்டி அதுக்குள்ள தண்ணி வச்சிருக்கான். அப்ப நிறைய எறும்புகள் மேலே ஏற போகுதா, அவன் அந்த தண்ணியை விலக்கி விட்ட உடனே அந்த தண்ணி வந்துட்டு அந்த எறும்பு மேல எல்லாம் பாஞ்சு எறும்பு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மேப்ப கொண்டு வாங்க அப்படின்னு மேப்ப பாக்குறாங்க. ஒரு பெரிய அருவி இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. சோ இந்த அருவியை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோயே, அருவின்றது பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நிறைய தண்ணி அங்க தேங்கிரும். அதுக்கப்புறமா எதிரி படை வீரர்கள் வரும்போது நம்ம அடைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும். அப்படி ஓடும் போது எதிரி படை வீரர்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த ஆத்த தாண்டி தான் வரணும். அவங்க அதுக்காக போட்டு என்ன ரெடி பண்ணி கொண்டு வந்தாலுமே நம்ம மேல இருந்து தண்ணியை கிளப்பி விட்டோம் அப்படின்னா அது போற ஸ்பீடுக்கு எவனுமே உயிரோட அந்த ஆத்த கிராஸ் பண்ணி வந்துகிடவே மாட்டான். அதனால நம்ம அந்த அருவியை அடைக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு. ஆனா ஜயோ சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டைமும் கிடையாது, நம்ம கிட்ட போதிய ஆட்களும் கிடையாது, நம்ம கிட்ட மண்ணும் கிடையாது. ஆக்சுவலி மண் எல்லாத்தையுமே ஒரு சாக்குல போட்டு அதை தான் அணை மாதிரி கட்டி தண்ணி எல்லாத்தையுமே அடைச்சு வைப்பாங்க. சோ அதுக்கும் நம்ம கிட்ட பொருட்கள் கிடையாதுன்னு சொன்னோடனே ஹீரோயின் நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம், அருவி வந்து பாஞ்சு அது ஆறு மாதிரி ஓடும்ல அதோட வழித்தடத்தை மட்டும் நம்ம மாத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஜிங்கு அது இதுன்னு நம்ம எரிபொருட்கள் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே அந்த பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி இருக்குல்ல ஆறுல ஓடக்கூடிய தண்ணி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காலி பண்ணிடுவோம். அப்போ தண்ணி கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருக்குமா, ஆறுல தண்ணி கம்மியா இருக்கும் போது அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், மேல இருக்கக்கூடிய அணையை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோமோ அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே டவுட் வரும். அந்த பயத்திலேயே அவனுங்க திரும்பி போயிடுவானுங்க. நம்மளால அதை பண்ண முடியலன்னா இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எல்லாருக்குமே ஹீரோயினோட பிளான் கரெக்டா தோணும். அதனால ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணுவாங்களா, 20,000 படை வீரர்களை நிறுத்துவாங்களா, ஹீரோ அங்க சண்டை போட்டு ஜெயிப்பாங்களா, இப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயினோட பிளான முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை அவங்க பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை பாய்.